அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோலாண்ட் எபிசோட் 97 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டீம் அசம்பிள் ஆகிட்டாங்க. சண்டை மட்டும்தாங்க ஸ்டார்ட் பண்ணணும். இவங்க எல்லாருமே தன்னுடைய மார்ஷல் சோல் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணியிருக்காங்கல்ல. சுற்றி இருக்கவங்களாம் பார்க்குறாங்க, என்ன நடக்குதுங்க, மார்ஷல் சோல்லாம் ஒரே மாதிரி இருக்குது, டேய் இவங்க பிரதர் சிஸ்டர்ஸா அப்படின்னு பார்க்குறாங்க. அங்கே ஜூஜிங்கோட சிஸ்டர் இருக்கால, அவன் என்ன யோசிக்கிறான்னா, இவன் வீட்டை விட்டு வெளியில் வரும்பொழுது லெவல் 20 இருந்தா, இப்போ 2 வருஷத்தில் லெவல் 40 ரீச் ஆயிருக்கா. இது சாதாரண விஷயமே கிடையாது. அதான் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னொருத்தன் தங்சானுடைய அந்த டெக்கட் மில்லனியம் சோல்ரிங் இருக்குல்ல, அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ சண்டை ஆரம்பித்த உடனே தங்சான் என்ன பண்ணுறான்னா, இவன் ராங் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணுறா, இவனுடைய சோல் ஸ்கில் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறா. அதுக்கப்புறமா ஆஸ்கார் கிட்ட வந்து ஒரு சாண்ட்விச் ஒன்று வாங்கி சாப்பிட்றான். இவன் என்ன பிளான் பண்ணுறான் அப்படிங்கிறது தெரியல. மூபாயோட பிரதர் பார்க்குறான், முதல்ல தங்சானை முடிச்சு விட்டு அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் வேகமாக வரா. ஆக்சுவலாக அவங்க சைட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட் பிரான்ச்சை சேர்ந்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவளோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த பக்கத்தில் ஜூஜிங் பார்க்குறா. அவள் என்ன பண்ணுறா, அது எப்படி நீ தங்சான் கிட்ட போயிடுவேன், நான் வரேன் பாருன்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வரா. இப்போ இவளோட ஸ்பீடை யாரா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ராங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறா. அதான் வெளியில் இருக்கவங்க பார்க்குறாங்க, ஆல்ரெடி இவனுங்க ஸ்ட்ராங்கு, இப்போ இந்த சீபா ஆம்பரோடைய சப்போர்ட் வேறு இருக்கிறதுனால இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அக்கா தங்கச்சிக்குள்ளே இங்கே பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கத்தில் பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ள சண்டை அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. மூபாயோட பிரதர் என்ன சொல்கிறான், நம்ம சண்டை போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது, உனக்கு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்கப்பா. இப்போது இவன் தூக்கி போட்டு சம்மாட்டி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இன்டென்ஸ் வேவ் லைட்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுறான். அதான் மூபாய் சொல்கிறான், டேய் ஏன்டா கிச்சு மூட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறான். அவனுக்கு சரியான கோவம் வந்துடுச்சு. அவனுடைய செல்ஃப் கிரியேட்டட் சோல் ஸ்கில் ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். செல்ஃப் கிரியேட்டட் சோல் ஸ்கில் அப்படின்னாலே அது பயங்கர ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். மூபாயோட பிரதர் என்ன சொல்கிறான், இத்தனை வருஷம் ஆச்சு, உன்னோட சோல் ஸ்கில் சுத்தமாக இம்ப்ரூவ் ஆகலையே, நீ ஒரு குப்படா அப்படிங்கிறான். ஆனால் மூபாய் சும்மா இருப்பானா, மீட்டியோர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஆனால் அவனுடைய ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே இவன் என்ன பண்ணுறான்னா கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடுறான்ப்பா. என்னடா இவன் அப்சர்வ் பண்ணிட்டானா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது, ஆனால் மீட்டியோர் ஸ்ட்ரைக் எனர்ஜி எல்லாமே வந்து காலி ஆகலை, அது அங்கே தான் இருக்குது. மூவா என்ன பண்ணுறான்னா, அந்த மீட்டியோர் ஸ்ட்ரைக் எனர்ஜி இருக்குது பாருங்கள், அதை வந்து ரிவர்ஸ் பண்ணுறான். இதுக்கு பேர் வந்து ரிவர்ஸ் மீட்டியோர் ஸ்ட்ரைக். இதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அண்ணன் யோசிக்கிறான், ஆஹா இவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டோம் போல தெரியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இவனோட செல்ஃப் கிரியேட்டட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத மூவா யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறான்ப்பா. இதுக்கு பேர் வந்து காமெட் ஸ்ட்ரைக். மூபாயோட பிரதர் பார்க்குறான், ரைட்ரா உன்னை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், இப்போ பாடுறா என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மூவ் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த அர்த் இருக்குல்ல, அங்கே ஒரு அர்த் குவேக் மாதிரி கிரியேட் பண்ணுது. மூபாயெல்லாம் நிற்கவே முடியல. அது அப்படியே இந்த அலையெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி இருக்குது. சுத்தமாக அவனால் நிற்கவே முடியல. அதுக்கப்புறமா அவன் இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். நிறைய மீட்டியோஸ் எல்லாம் கேதர் பண்ணி மூபாயை அப்படியே உள்ளுக்குள்ளே பிடிச்சி வச்சுக்கிச்சு. எல்லாம் பார்க்குறாங்க, ரைட்ரா என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு முழிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் ஜூஜிங் சண்டை போட்டுட்ருக்கால, அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்யூஷனுக்குள்ளே மாட்டிக்கிறா. அந்த இல்யூஷனில் அவங்க அப்பா அம்மா இருக்கிற மாதிரியும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏமா சிஸ்டர் போய் உன்னை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா, ஏமா இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, தப்பாக பேசாத, ஃபேமிலிக்கிட்ட திரும்ப வந்துடுமா அப்படின்றாங்க. ஜூஜிங்கோட சிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, உனக்கும் எனக்கும் 7 வருஷம் கேப் இருக்குது, உன்னாலலாம் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது சரியா, என்னை கடந்து நீ போகவே முடியாது அப்படிங்கிறா. இப்படியே பேசிக்கிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஸோ இல்யூஷனுக்குள்ளே இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. வெளியில் இருக்கவங்க பார்க்குறாங்க, ஏன் இவளுடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லோ ஆகிடுச்சு, ரியாக்ஷன் சரியில்லையே, இவன் ஒரு இல்யூஷனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கா போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இல்யூஷனுக்குள்ளே பயங்கரமான சண்டை போய்கிட்டு இருக்கு. ஜூஜிங் போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல அவங்க அப்பா அப்பியர் ஆகுறாரு. அப்பா வச்சேன்னு சொல்லிட்டு இவன் நிறுத்திடுறா. ஆனால் அந்த அப்பா உருவம் திடீர்னு சிஸ்டர் மாதிரி இவளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இப்படியே உள்ளுக்குள்ள ஒரு இல்யூஷன் சண்டை போய்கிட்டு இருக்கு. வெளியில நம்ம மூவை மாட்டிக்கிட்டான் இல்லையா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஷாவு அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கா. ஷாவு என்ன பண்ணுறான், அந்த மீட்டியோர் மேலே ஏறி போயிட்டு மூபாய் கிட்ட கேட்குறா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போது இவன் என்ன பண்ணுறான், அவனுடைய அண்ணன் அவனை அடித்து முடிச்சு விட்டணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஷாவு என்ன பண்ணுறான்னா, அந்த மீட்டியோரை நகர்த்தி விட்டுறான். அவனால் வந்து அடிக்க முடியல. அதே மீட்டியோரை யூஸ் பண்ணி அவனே அடிக்கிறாப்பா. தன்னோட அட்டாக்லேயே அடி வாங்குறது இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதுக்கப்புறம் கூட ஷாவு என்ன பண்ணுறான்னா, கண்டினியூஸாக மூபாயோட பிரதர்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கா. ஸோ மாஸ்டரும் பார்க்குறாரு, ஓகே இது வந்து தங்சானுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கும் அப்படிங்கிறாரு. அப்படி அவன் என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் மூபாயோட பிரதர் பார்த்தீங்கன்னா ஏதோ தொடப்பு கட்டையை தூக்கி அடிக்கிற மாதிரி இவ்வளோ அசால்ட்டாக தூக்கி அடிச்சிடறான்ப்பா. நல்ல வேலை இவளோட மூமெண்ட்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால இவன் அந்த அளவுக்கு அடி வாங்கலை. இப்போ மூபாய் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் வாங்கி கொடு, இதை எப்படியாவது நான் உடச்சிட்டு வெளில வந்துடுவேன் அப்படிங்கிறான். இவன் அண்ணன் பார்க்குறான், உன்னை மறந்தே போயிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மீட்டியரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுறான். அதான் ஷாவு திட்டுறாரு, அறிவு கட்ட மூபாய், நீ எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பேசுகிற பாரு, அவன் கேட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா.
சரி எப்படியோ இவன் வந்து டைம் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னான் இல்லையா, அதுக்காக இவன் என்ன பண்ணுறா, கண்டினியூஸாக சண்டை போடுறா. அவன் சரியான அடி அடிக்கிறாங்க. ஆக்சுவலாக தங்சான் மட்டும் அங்கே வேறு வேலையில் இல்லை அப்படின்னா இந்நேரத்துக்கு வந்து மூபாயோட பிரதரை வச்சு செஞ்சுருப்பான். செம்ம அடி அடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் இவளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டியரில் பிடிச்சி வைக்கணும்னு பார்க்குறான். அந்த டைமில் கரெக்டாக மூபாய் வந்து ரிலீஸ் ஆகிட்டான். ரிலீஸ் ஆகி வந்தவன் இவளையும் சேர்த்து காப்பாற்றிட்டான். இப்போது அவன் பயங்கர கொலவெறியில் வராங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. ஷாவ் என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுடைய 4th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறா. அவளுடைய 4th சோல் ஸ்கில் என்ன அப்படின்னா இது வந்து இன்விசிபிள் கோல்டன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோல்டன் பாடி கிட்ட ஆப்பனண்ட்டோடைய எந்த ஒரு டெக்னிக்கும் ஒர்க் ஆகாது. இவளோட ஸ்ட்ரென்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடும். ஸோ ஆப்பனண்ட் அடிக்கிறான் இல்லையா, அதை வந்து இவள் பிளாக் பண்ணுறா. பிளாக் பண்ண உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர்ஸ் வைப்ரேஷன் மாதிரி கிரியேட் பண்ணி அவனை தள்ளி விட்டுடுது. அவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது கையெல்லாம் பயங்கரமாக வைப்ரேட் ஆகுதே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஆட்கள் அதோட நிற்காம அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. ஷாவோட கையை பிடிச்சி சுற்றுறான் பாருங்க. அவன் சுற்றுற வேகத்தில் அந்த இடத்துல ஒரு டார்னடோ அப்படிங்கிறது கிரியேட் ஆகுது. அதாவது கோல்டன் டார்னடோ. அதை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அது பயங்கரமாக சுற்றுது. இதெல்லாம் என்னடா புது அட்டாக்காக இருக்குது. அந்த சண்டையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே தெரியுது அவங்க வந்து நம்ம ஆட்களை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது. இப்போ என்ன நடக்குதுன்னா அங்கே ஜூஜிங் சண்டை போட்டுட்டு இருந்தால அவளுமே வந்து அந்த ஒரு இல்யூஷன் அப்படிங்கிறத பிரேக் பண்ணி வெளியில் வந்துட்டா. அடடா என்னடா இவ இல்யூஷனே பிரேக் பண்ணிட்டா அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போது ஒருத்தனுக்கு என்ன கேள்வினா இது என்ன ரொம்ப வியர்டாக இருக்குது, மற்றவங்களாம் ஏன் இன்னும் சண்டை போடாமல் இருக்காங்க? தங்சான் எப்பவுமே வந்து ஃபைட்டை கண்ட்ரோல் எடுப்பான், அவன் எதுவுமே பண்ணாமல் நின்றுட்டு இருக்கானே, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். எனக்கும் அதே கேள்வி தான், என்னடா நடக்குது இங்கே? அதுக்கப்புறமா இவனுங்களும் முடிவு பண்ணுறானுங்க, ரைட்டு இந்த ஸ்ட்ராட்டஜி வேலைக்கு ஆகாது, நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறானுங்க. நம்ம ஆட்களும் பார்க்குறாங்க, ரைட்டு நீ மாற்று, அதுக்கு தானே வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் தங்சான் வந்து அவனுடைய பவரை காட்ட ஆரம்பிக்கிறான். அவனுடைய அந்த ப்ளூ சில்வர் ஸ்பைக் இருக்கு இல்லையா, 4th சோல் ஸ்கில், அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இது வந்து நம்ம தங்சானுடைய செல்ஃப் கிரியேட்டட் சோல் ஸ்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. அதோட வேகமும் பயங்கரமாக இருக்கும், நமக்கு நல்லாவே தெரியும். அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் அங்கே இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த கேப்டன் இருக்கான் பாருங்க, அவன் மட்டும் எஸ்கேப் ஆகிறான். அவனாலாம் எஸ்கேப் ஆகல. அவனோட டீம் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் பவர் இருக்குது. அந்த மிரர் பவரை யூஸ் பண்ணி இவனை மறைய வச்சிடறானுங்க. என்னடா இவன் திடீர்னு மறைஞ்சு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லா பக்கமும். இப்போ அந்த ப்ளூ சில்வர் ஸ்பைக்கில் மாட்டினாங்கல்ல, அவங்க யாராலுமே நகர முடியல. நம்ம ஃபேட் என்ன பண்ணுறான்னா பயங்கர வேகமாக போயிட்டு அவனுடைய ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஆடியன்ஸ் எல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, ஏன் அவங்களால மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. காரணம் என்னென்னா நம்ம தங்சான் இருக்கான்ல, அவனுடைய அந்த 4th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத அவன் அந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கான். எந்த அளவுக்கு அவனோட சோல் பவர் அவன் யூஸ் பண்ணுறானோ அந்த அளவுக்கு எஃபெக்ட்ஸ் வந்து மாறும். இப்போ ஃபேட் என்ன பண்ணுறான், அவனோட அடுத்த ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணுறான்ப்பா, ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரைக். அதை யூஸ் பண்ணி முடிச்சோடனே மூபாய் அவன் சும்மா இல்லாமல் அவனோட மீட்டியர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறான். ஃபேட்டியோட ஃபீனிக்ஸ் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கும். சரி 2வது ஸ்ட்ரைக்கை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது மூபாயோட பிரதர் வந்து ஃபேட்டியை அடித்து தள்ளி விட்டுறான். ஸோ ஃபேட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்கான்ஷியஸாக மாறிடுறான். இவனுங்களும் பார்க்குறானுங்க அந்த ஒரு மிரர் பயங்கர வேகமாக போகுது, அது எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது தெரியல, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இதோட அட்டாக் என்ன அப்படிங்கிறத இவங்களால சுத்தமாக கணிக்க முடியல. ஃப்ராண்டர் கேட்குறாரு, ஃபேட்டிக்கு என்னடா ஆச்சு, எப்படா இருக்கான் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆஸ்கர் என்ன சொல்கிறான்னா இவன் உடம்புல எந்த விதமான காயமும் இல்லை அப்படிங்கிறான். எந்த விதமான காயமும் இல்லையா, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படியே இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் அவன் என்ன பண்ணுறான், இந்த டீமில் இருக்கக்கூடிய 2 சப்போர்ட் பிரான்ச்சை தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். ராங்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்கர் நடுவில் வந்து அந்த ஒரு அட்டாக்கை தடுத்துடுறான். இப்போ ராங்க்கு பயங்கர கவலை. இதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த தங்சான் அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, இது என்னதான் பார்க்கறதுக்கு ஃபிசிக்கல் அட்டாக்காக இருந்தால் கூட இது ஃபிசிக்கல் பவர் கிடையாது, இது வந்து மென்டல் அட்டாக் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்கேற்ற மாதிரியே அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தங்சான் தான். ஆனால் தங்சான் என்ன யோசிக்கிறான், இது வந்து ஃபிசிக்கல் அட்டாக் கிடையாது, வெறும் மென்டல் அட்டாக் தான். ஸோ இதை பற்றி நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான். என்னடா பண்ண போகிற, வெயிட் பண்ணி பார்ப்போங்க, அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.